ரம்யா பண்ண போற காரியத்தினால செண்பகம் ரொம்பவே கடுப்பாயி ரம்யாவை ஓங்கி ஒரு அறை விட்டுடுறாங்க. இதனால ரம்யா திகச்சு போய் நிக்கிறா. ஏன்னா தங்கம் தங்கம்னு கூப்பிட்டு வாயாலே இப்ப ஓங்கி ஒரு அறை விட்டாங்க பாருங்க. வேற லெவல். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அண்ணன் தான். அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசியில தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாந்தி முகூர்த்தம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா சரவணன் வந்து எல்லாருமே வந்து சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிச்சா காலைல கேட்பாங்கல்ல, என்ன என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் என் வகுத்தரிசலை கொட்டல அப்படின்ற மாதிரி, வயிற்றுச்சல கொட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம அண்ணன் வந்து, என்ன ரம்யா எல்லாருக்கும் பால் போட்டு உன் கையால் எடுத்தாந்து குடு அப்படின்ற மாதிரி வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கவுமே, அவளும் என்ன பண்ணுறா, பால் எடுத்தாந்து பாலை வந்து பயங்கரமாக சூடு பண்ணி எடுத்தாந்து புருஷனுக்கு மாமியாருக்கு அவங்க அன்னைக்கு மட்டும் கொடுத்துட்டு மித்தபடி சண்முகத்துக்கோ கார்த்திக்கோ அண்ணத்துக்கோ கொடுக்கவே இல்லை. அப்பதான் கேட்குறாங்க செண்பகம், என்னம்மா எங்க எல்லாருக்கும் கொடுத்த உன் மாமனாருக்கும் கொழுந்தனாருக்கும் கொடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நான் ஏன் கொடுக்கணும், எய்த்தாப்புல தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் அவரு செண்பகம் புருஷன் முன்னாடியே யாராச்சும் மாமனார் முன்னாடியே வந்து கால் மேலே கால் தூக்கி போடுவாங்களா, கால் மேலே கால் தூக்கி போட்டதுமே செண்பகத்துக்கு சுளீர்னு கோவம் வந்துருச்சுங்க. இங்கே பாருமா காலை இறக்கு, இதெல்லாம் தப்பு, ஆம்பளைங்க முன்னாடியே போடக்கூடாது, நீ என்ன சொந்த மாமனார் முன்னாடி கால் கால் மேலே கால் போட்டு வச்சிருக்க, இதுதான் உன்னோட மரியாதையா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னத்தை இப்போ போட்டால் என்னத்தை பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, போடக்கூடாது காலை இறக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லவுமே, இல்லையே உன்னோட ஆட்டிடியூட்லாம் சரியில்லையே, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல சரவணன் வந்து சப்போர்ட் பண்ணுறான். என்னம்மா நீ மேடத்தை திட்டிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எடேய் அடங்கு, எல்லாத்துலேயும் வந்து நம்ம விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கக்கூடாதுரா, குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கணும். இந்த மாதிரி கால் கால் மேலே கால் தூக்கி போடுறதெல்லாம் ரொம்ப தப்பு சரவணா, அம்மா உன்னை அப்படி வளர்க்கலன்னு சொல்லிட்டு செண்பகம் உண்மையிலுமே சூப்பராக பேசினாங்க. இப்போ தான் ஒரு நல்ல மனுஷியாகவே வந்து செண்பகம் நடந்துக்கிறாங்க. செண்பகத்துக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அத்தை நான் இப்படி தான் இருப்பேன், என்ன இது பண்ணாத அது பண்ணாதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இங்கே பாருமா நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருந்து ஆகணும், கல்யாணம் ஆகிட்டா இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு நல்லது கெட்டது கூட உனக்கு தெரியாதாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாதத்த, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவுமே செண்பகத்துக்கும் வந்து வச்சாங்க பலர்னு. இங்கே பார் ரம்யா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இன்னொரு வாட்டி இப்படி நடந்தா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னத்த என்னையே அடிச்சிட்டிங்களா, சரி இதுக்கு மேலே பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த கட்சி மாறிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எந்த கட்சியும் மாறலை, நான் உங்கள் கூட தான், ஆனால் நீ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை, அதனால் நான் சொன்னம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சரவணன் உங்கள் அம்மா என்னையே அடிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே இது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை மேடம் நீங்கள் பண்ணது எனக்கும் தான் பிடிக்கல, நீங்கள் என்னென்னவோ பண்ணீங்க, அப்போல்லாம் அமைதியாக இருந்தோம், ஆனால் எங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, எங்கள் அப்பாவை இந்த ஊரில் உள்ளவங்களே தெய்வமாக பார்ப்பாங்க, ஏன்னா அவர் டீச்சர், பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர், அவர் முன்னாடி நீங்கள் இப்படி காலை போட்டு உட்கார்றது நல்லாவே இல்லை, அது எங்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு மாறிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நான் மாறணுமா, நான் எதுக்காக மாறணும், என்னாலலாம் முடியாது, நீங்கள் வேணால் மாறுறதா இருந்தால் மாறிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லவுமே, என்னம்மா இந்த டீச்சர் இப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் இப்படி தான் வந்துட்டு நான் சொல்லுவேன், பிடிச்சா இருங்க, பிடிக்கலன்னா வந்து போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லவுமே, இதை கேட்டதுமே ரொம்பவே வந்து கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ நாளாக வந்துட்டு பொறுமையாக போயிட்டுருந்தாங்க, நான் இதுக்கு மேலே இதெல்லாம் சரி வரான்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. இவள் அடிப்பது போல் செய்து தரவும். இப்போ தான் செண்பகத்துக்கும் சரவணனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது, அம்மா இவங்க என் கூட வாழ வந்த மாதிரி தெரில, இந்த வீட்டை அழிக்க வந்த மாதிரி தெரியுதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டா உனக்கும் அவளுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிச்சிருந்தா கூட எனக்கு மனசு ஆறி இருந்திருக்கும், ஆனால் இப்போ வந்துட்டு மனசே ஆற மாட்டேதுடா, என்ன பண்ணுறதுனே தெரிலடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரம்யா இருந்துக்கிட்டு,
நான் கூட உங்களை சும்மா விட்டு வச்சிடலான்னு நினச்சேன். இதுக்கு மேலே உங்களை விட்டு வைப்பேன் அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமாலாம் நினச்சிடாதீங்க. இதுக்கு மேலே அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாருமே. என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. எவ்வளோதான் வருத்தப்பட்டாலும் இதுக்கு மேலே எதுவுமே வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு தான் எல்லாமே வந்து இங்கே நடந்தது. இதுக்கு மேலேயாச்சும் எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதனால் நம்ம ரம்யா என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யாரையுமே வந்து நான் சும்மா விட மாட்டேன், நீங்கள் எல்லாருக்குமே வந்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. இப்போது மாஸ் காமிச்சிட்டாங்க நம்ம செண்பகம். உண்மையிலுமே ஒரு மாமியார் இப்படி தான் இருக்கணும். அதனாலே வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும்னு தான் நினச்சாங்க. ஆனால் இதுக்கு மேலே ஏடி படிக்கிற என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கூடிய சீக்கிரம் பிரச்சனைகள் எவ்வளோதான் வந்தாலும் நம்ம அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அத்தை இப்படி தான் இப்போ தான் ஒரு நல்ல இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.